மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். இன்னும் ட்ரக் அடிச்சிட்டு இருக்கான் சார். இன்னும் சரியாக சொல்லணும்னா முதல்ல இருந்ததை விட அதிகமாகிடுச்சு சார். இங்கே வர்றது அவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். குறி சொல்கிறவருக்கு தெரியுமா? நல்ல வேலை சொன்னோம் சார். பயங்கர கோவம் சார். நீங்கள் வந்து தெய்வ குத்தம் பண்ணுறீங்க. ப்ளூ கலரில் ஒரு ஃபிஷ் இருக்குது, அது போய் இப்போ நீங்கள் போய் தொட்டுட்டு வந்துடுங்க. உங்கள் பையன் சரியாகிறானா இல்லையா பாரு சார். அது எப்படி சார் சரியாகும்? கோயில் மட்டும் எப்படிமா சரியாகும்? அதாவது நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சா எரிஞ்சிடும். அதை பாதுகாக்க வேண்டியது யார்? பையன். என் இலக்கு என்ன? எப்படியாவது அந்த பேப்பரை அழிச்சாகும். உட்காந்து இப்படி வச்சார், பற்ற வச்சிட்டோம். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவர் ட்ரிங்க்ஸை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேற ஒரு பழக்கத்தில் உங்கள் கவனம் போயாகும். இது இடது கை பக்கம் இருக்கிற குளத்தில் இந்த வயலட் கலர் மீனை பார்த்துட்டிங்கன்னா கோடி கோடியாக வரும். வேண்டாம் சார், நான் உழைச்சே முன்னேறிக்கிறேன் சார். காதை உரசிட்டு குண்டு பாய்ந்த போதும் பள்ளிக்கு சென்ற பெண்மணி தான் மலாலா. எனக்கு வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் படிக்கிறத விட பேரண்ட்ஸ் என்னமோ படிக்கணும்னு தோணுது அந்த புத்தகத்தை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சிக்கல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி எந்த கவுன்சிலிங் சார்? அம்மா, அப்பா, பையன். ஓகே சார். பையனுக்கு வந்து ட்ரக்கு பழக்கம். எப்பாவது அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை வந்து இதுதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பேசின லைனில் இருந்து பிரச்சனை வேறேன்னு எனக்கு புரியுது. ஓ சார், இப்படி இவனுக்கு பழக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சது சார். உடனே நான் வந்து சாமிக்கு வந்து கண்ணை மூடிட்டு வேணுனேன் சார். அப்புறம் வந்து எனக்கு மனசில் தோணுச்சு சார். எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து குறி சொல்வார் சார். அவரை போய் பார்த்தா சரியாயிடும்ன்ட்டு அவர்கிட்ட போய் பார்த்து கேட்டோம் சார். அவர் வந்து ஒரு 7 கோயில் பேர் சொன்னார் சார். இந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும்ன்ட்டு. மொதல் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் சார். 2 நாள் அமைதியாக இருந்தான் சார். 3ஆவது நாள் அதை விட சாப்பிட்டதுக்கு அதிகமாக சாப்பிட்டான் சார். ஐயோ, ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டோம் போல் இருக்குதுன்ட்டு திரும்ப அவர்கிட்ட போய் கேட்டோம் சார். அப்புறம் அவர் ஏதோ சொன்னார் சார், நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் போயிடக்கூடாது, வேறு ட்ரெஸ்ஸில் போயிருக்கணும். ஏன் அந்த ட்ரெஸ்ஸை உங்களை யார் கட்டிகிட்டு போக சொன்னான்னு கத்துனார் சார். அதனால் அப்புறம் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்டு கரெக்டாக அவர் எப்படி பார்த்து பண்ணணுமா எல்லாம் பண்ணோம் சார். 7 கோயிலுக்கும் போனோம் சார். எல்லாம் நடந்தது சார். இன்னும் ட்ரக் அடிச்சிட்ருக்கான் சார். இன்னும் சரியாக சொல்லணுன்னா முதல்ல இருந்ததை விட அதிகமாகிடுச்சு சார். இப்போ வேறு ஆல்கஹாலும் சேர்ந்துருச்சுன்ற மாதிரி இருக்குது சார். அப்பப்போ சிகரெட் பிடிக்கிறார் சார். என்ன பண்ணுறதுனே தெரில சார். அதான் சரி உங்கள்கிட்ட வரலாமே அப்படின்ட்டு வந்தேன் சார் அப்படின்றார். நீங்கள் கேட்டிங்களா சார்? இங்கே வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு போகணுன்னு அவர் சொன்னாரான்னு? இது இங்கே அப்படி கேட்கல. இங்கே வர்றது அவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். குறி சொல்கிறவருக்கு தெரியுமா? நல்ல வேலை சொன்னோம் சார். பயங்கர கோவம் சார் அவருக்கு. நீங்கள் வந்து தெய்வ குத்தம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சரியாக வராது, போயிட்டு வாங்க. எல்லாம் அதெல்லாம் தெய்வம் வந்து பொறுமையாக தான் எல்லாம் செய்யும். சொல்லிட்டீங்க உடனே எல்லாம் ரிசல்ட் வரும், அது இதுன்னு ஏதோ சொன்னாருன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமும் கோயிலுக்கு ஏதாவது போகிற ஐடியா இருக்கா? இல்லை இங்கேருந்து இதை ஒழுங்காக சின்சியராக எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போகணுமா? ஏன்னா ஒரு வேளை இன்னும் கோயிலுக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். இல்லை சார், 7 கோயில் சார். 7 கோயிலும் போய்ட்டு வந்துட்டோம் சார். அவர் சொன்ன மாதிரியே நான் கோயிலெலாம் அந்த உருண்டு வர்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். இல்லை 7 கோயிலையும் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் பையன் ஒன்றும் சரியாகல சார். இங்கேயும் உங்கள் பையன் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னோடய செஷன் ஆரம்பிக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இங்கேயும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த என்னை நோக்கி வந்தீங்கல்ல, வர்ற வழியில் ஒரு குளம் இருந்ததா? ஒரு குளம் இருந்திருக்கணுமே. குளம் இல்லையா சார்? நல்லா யோசிங்க. வலது கை பக்கம் ஒரு குளம் இருந்திருக்கும்.
ஆமாம் சார் ஒரு குளம் இருந்தது சார். அந்த குளத்தில் நீல கலரில் ஒரு மீன் இருக்குது, ப்ளூ ஃபிஷ். பார்த்தீங்களா அதை சார்? குளமே நீங்கள் சொல்லி தான் சார் ஞாபகத்துக்கு வருது. அதே எப்படி சார் நம்ம? நீங்கள் அந்த மீனை பார்க்காம வந்துட்டீங்க, அதனால் இது நடக்காது. இங்கே எதுவும் சரியாகாது. நீங்கள் போய் அந்த குளத்தில் நீல கலர் மீன் ஒன்று தான் இருக்கும், மீன் எல்லாம் வழக்கமான மீனாக இருக்கும். நீல கலர் மீனை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து சரியாயிடும். அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீல கலரில் மீனா சார்? அதாவது மூட நம்பிக்கைகளுக்கான முதலீடு இங்கேருந்து தான் ஆரம்பம். அப்பா சிரிக்கிறாரு, சார் அதெல்லாம் வேண்டாம் தானே சார் வந்திருக்குறோம். நீல கலர் மீன், ப்ளூ கலரில் ஒரு ஃபிஷ் இருக்குது, மின்னும் அப்படியே தக்கன்னு மின்னும். அது கையில் தொட்டுட்டிங்கன்னு வைங்களேன் பையன் சரியாகும் அப்படின்னா முழிக்கிறாங்க. அம்மாவுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக புரியுது. சார் அவள் கோயிலுக்கு போயினது சரி வரல, தப்புன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் சொல்ல, நான் எதாவது சொன்னா? இங்கே வந்திருக்கீங்களே, நான் ஒரு தீர்வு சொல்லணும்ல. வர்ற வழியில் ஒரு குளம் இருக்குது, ப்ளூ கலரில் ஒரு ஃபிஷ் இருக்குது, அது போய் இப்போ நீங்கள் போய் தொட்டுட்டு வந்துடுங்க. உங்கள் பையன் சரியாகிறானா இல்லையா பாருங்கள். சார் அது எப்படி சார் சரியாகும்? கோயில் மட்டும் எப்படிமா சரியாகும்? உடனே இல்லை சார், அது நம்பிக்கை சார், இதுவும் நம்பிக்கை தான். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற நம்பிக்கை நம்புறீங்க, நான் சொல்கிற நம்பிக்கை நம்ப மாட்டேறீங்க. அவரே விடுங்க, நீங்கள் நம்புனீங்கல்லம்மா, 7 கோயிலுக்கு போனால் சரியாகும்னு நம்புறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே போனீங்கன்னா சரியாகும். நான் வந்து உங்கள்கிட்ட காணிக்க ஏதாவது கேட்டேனா, எங்கேயாவது போக சொன்னேன்னா? ஒரே ஒரு குளம் தானே சொன்னேன். 7 குளத்தில் 7 நீல கலர் மீன் நான் சொன்னேன். ஒரே ஒரு குளத்தில் ஒரு மீன் இருக்குது, அது போய் தொட்டுருங்க. தொட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இல்லை சார் அது சரியில்லைன்னு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. வேறு எதுவும் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கா? போக வேண்டியதில்லை. அப்போ உங்கள் பிரச்சனை சால்வ்டு. இப்போ நான் சன்னுக்கிட்ட வரேன். ஏன்னா எனக்கு இங்கே நாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் யாரோ சொன்னாங்கன்னு இன்னும் 4 கோயிலுக்கு போகிறேன், 7 கோயிலுக்கு. அதனால் அது ஸ்ட்ராங்காக வந்துடணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ எதுவும் கோயிலுக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு திரும்ப கேட்டேன். இனிமேல் கோயில்னாலே எனக்கு நீல கலர் மீன் தான் சார் ஞாபகத்துக்கு வரணும், அவ்வளோதான், அதோடு இருங்க. ஏன்னா இல்லாத ஒரு நீல கலர் மீனை தேடுறது மாதிரி கடவுள் இருக்கார் இல்லைன்றதெல்லாம் செகண்டரி. இல்லாத இருக்கிற ஒருத்தராக நினைக்கிற ஒருத்தர்கிட்ட போனால் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அப்படின்றது எங்கேருந்து சரியாகும்? அப்படிலாம் ஆகாது. பிரச்சனையினுடைய வேர் இங்கே இருக்குது. பையன்கிட்ட பேசுகிறேன். பையனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இது பழக்கம். பையன் வந்து மனசாட்சி உள்ள பையன், அதாவது தான் தப்பு செய்கிறோன்னு தெரியுது, அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வாப்பான்னு பேப்பரை எடுத்துகிட்டு வந்தார். இந்த பேப்பரை நீ பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு பேப்பர்னு வச்சுங்க, ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இப்படி இது வந்து ஷீட்டு, இது மாதிரி இந்த சைஸில் ஒரு பேப்பரை கொண்டு வர சொன்னேன். இந்த பேப்பரை இப்போ நீ பாதுகாக்கணும். நான், அப்பா, அம்மா 3 பேர் கையிலையும் லைட்ரு வச்சுருக்கோம். என் பேர் வந்து சப்ஸ்டன்ஸ், ட்ரக்கு, ஆல்கஹால். அப்பா பேர், அம்மா பேர் சிகரெட். எப்படியாவது உன் கையில் இருக்கிற இந்த பேப்பரை பற்ற வைக்கிறது தான் எங்கள் வேலை. இந்த பேப்பரை பாதுகாக்கிறது தான் உன் வேலை. இப்போ 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேம் தான் இது, பார்த்துருவோம் அப்படின்னு. முதல்ல இவங்களுக்கே புரியல. சார் இப்போ நாங்கள் பற்ற வைக்கணுமா சார் அப்படின்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி சார் நான் இப்போ பற்ற வைக்கணுமா சார்னு கேட்குறத கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு தான் யாரோ ஒருத்தர் அங்கே குறி சொல்லிகிட்டு இருக்கார். இந்த மூட நம்பிக்கையினுடைய ஆரம்ப புள்ளி இதுதான். அப்பாவுக்கு புரியுது. அவர் சார் எவ்வளோ ஏதாவது சொல்கிறாரு, உனக்கு புரியலையாது அப்படின்னு அதுக்கு வந்துட்டார் அவர். அதாவது நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சா எரிஞ்சிடும். அதை பாதுகாக்க வேண்டியது யார்? பையன். இந்த ஹால் விட்டு வெளில போகக்கூடாது. கதை லாக் பண்ணுங்கன்ட்டு உள்ளே லாக் பண்ணியாச்சு. இப்போ ரெடியா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணுவோம். பையன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாரு. 3 லைட்டரை கொண்டு வர சொல்லியிருந்தேன். 3 லைட்டரை பற்ற வச்சுட்டு கிட்ட போயிட்டே இருக்கும். ஓடுறாரு அவர், நானும் ஓடுறேன். அவர் அந்த அப்பாவும் ஓடுறாரு, அம்மாவும் ஓடுறாங்க. அந்த பையன் வந்து ட்ரெஸ்ஸை எங்கேயும் போட்டுலாம் மறைக்கக்கூடாது, கையிலே தான் வச்சுருக்கணும்.
நாங்கள் அது பற்ற வைக்கிறதுக்கு தான் வருவோம். இந்த விளையாட்டை கான்ஷியஸாக விளையாடுறேன். இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான், ஒன்றும் பெரியதில்லை. ஆனால் கான்ஷியஸாக விளையாடுறேன். ஒன்று அந்த பையன் வந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த பையனுக்கு வந்து மூச்சு வாங்குது, ஓடுறது. இது நடக்குது, இது ஒரு 12 நிமிஷம் நடக்குது. நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், சீரியஸாக விளையாடணும், சும்மாலாம் பற்ற வச்சே ஆகணும், அதுதான் உங்கள் இலக்கே. என் இலக்கு என்ன, எப்படியாவது அந்த பேப்பரை அழிச்சாகணும், அதுதான் என் இலக்கு. உன் பேர் என்ன, சிகரெட்டு. உன் பேர் என்ன, ஆல்கஹால். என் பேர் என்ன, ட்ரக்கு. எப்படியாவது அழிச்சாகணும். உன் பேர் என்ன, பையன் பேர் சொல்கிறான். உன் நோக்கம் என்ன, இந்த பேப்பரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். எல்லாம் முடித்து பையன் மூச்சு வாங்கினது வந்து உட்காந்துச்சு. வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்கோம். நானும் உட்காந்துட்டேன், அவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அதனால் அவரும் வந்து உட்காந்துட்டார். உட்காந்து இப்படி வச்சார், பற்ற வச்சிட்டோம். கண்ணுக்கு முன்னாடி எரியுது. சார் கேம் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொன்னேன்னா, நான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் வாய்ப்புக்கும் காத்துக்கிட்டே இருப்பேன். நீ கொஞ்சம் தடுமாறினீன்னா போதும், எனக்கு நான் பற்ற வச்சுருவேன், அவங்க பற்ற வச்சுருவாங்க. நான் முடிஞ்சிருச்சுன்னு வச்சேன் சார், முடியவே முடியாது. இந்த பேப்பரை அழிக்கிற வரை இந்த கேம் முடியாது. கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சிருச்சா சார், நான் வைக்கலாமா சார்? முடிஞ்சிருச்சு, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. என்ன தோணுது சார், ஒரு தடவை இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ அந்த பேப்பர் அழியிற வரை முடியாதுன்னா, அப்போ என் உடம்பு கெட்டு போய் வீணாக போய் ஒன்றும் இல்லாமல் போகிற வரை இது முடியாதா சார் அப்படின்னு புரியுது சார். நாங்கள் 3 பேரும் நீ அசர்ற நேரம்லாம் பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். நீ எப்பப்பெல்லாம் சரிയോ இந்த பேப்பரை வந்து நீ காலையிலேருந்து நைட்டு வரை தூங்கும்போது கூட கையில் பத்திரமா பிடிச்சிக்கிட்டே தூங்கணும். இப்போ அந்த பேப்பரை எடுத்துரு, பேப்பருக்கு பக்கத்தில் உடம்புன்னு எழுது. இப்போ பேப்பர்லேயே எழுது உடம்புன்னு. இதுதான் உடம்பு. என்ன பண்ண போகிற? பையனுக்கு புரியுது. ஆங்கிலத்தில் மெட்டஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டஃபர்ஸ் மூலிமா ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கும், கன்வே பண்ணி. படங்கள்லையும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் வந்து எரியறதுன்றது ஒன்றும் பெரிய யாரும் செய்ய முடியாது இல்லை. ஆனால் அந்த பையனுடைய புரிதலுக்கு இது வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் நான் கொஞ்சம் அசந்தா இது 3 என்னை எரிச்சிரும், அவ்வளோதான் மெசேஜ் உள்ளே போயிடுச்சு. இப்போது நான் செய்யலைன்றதுக்கு அவர் வந்துட்டார். ரைட் சார், எனக்கு புரியுது, நான் ஆனால் எனக்கு அந்த டெம்ப்டேஷன் வர்றப்ப நான் என்ன பண்ணணும், அதற்கான சில எக்ஸசைஸை சொல்கிறேன். அதாவது எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு பழக்கத்தை நிறுத்தணுன்னா இன்னொரு பழக்கத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவர் ட்ரிங்க்ஸை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேறொரு பழக்கத்தில் உங்கள் கவனம் போயாகணும். நீங்கள் ட்ரிங்க்ஸை நிறுத்திட்டு அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற நேரம் இருக்குல்ல, நைட் ஆனால் சாப்பிடுவேன் சார், நிறுத்திட்டேன் சார், நைட்டு என்ன பண்ணுறீங்க, சும்மா தான் சார் இருக்கேன். அவர் 6வது நாள் 7வது நாள் 6வது மாதம் 3ஆவது மாதம் திரும்ப போயிடுவீங்க, ஏன்னா சும்மா இருக்கீங்க. அந்த இடத்துல வேறு என்னமோ ஆரம்பிக்கணும். இப்போ இவர்கிட்ட கேட்டால் பொதுவாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்றது வந்து 7 மணிலேருந்து சாயந்தரம் அந்த 7 மணிக்கு மேலே 9-9:30 அப்போ தான் இதெல்லாம் ஏதோ நடக்குது. அப்போ ஒன்று பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு 100 நாள் 7 மணிலேருந்து 9:30 அந்த டைமுக்கு புத்தக வாசிப்பை கையில் எடுப்போம். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்குவோம், உனக்கும் எனக்கும். நீ புத்தகத்தை படித்து போடுற, நீ புத்தகத்தை படித்து போடலை, ஏதோ ஒரு நாள் போடலை இல்லை, அப்போ உன் பேப்பர் எரியுதுன்னு எனக்கு தோணும். நான் கீழே எழுதுவேன், பேப்பர் எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எழுதுவேன். அந்த பையன் டெய்லி போட ஆரம்பித்தாப்புல, ஒரே ஒரு தடவை போடல, பேப்பர் சார் இல்லை சார், உண்மையிலேயே நேற்று படிக்கல சார், லேட்டாக போச்சு சார், தூங்கிட்டேன் சார். ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு 2 அல்லது 3 முறை இந்த மீண்டும் அந்த போய், ஆனால் அதுக்கப்புறம் மெதுவாக வெளியிலே வந்தாச்சு. அதாவது அதை நகைச்சுவையாக சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக பேப்பர் எரியுது பார் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே ஆனால் வெளியில் கொண்டு வந்தாச்சு. இது பையனுக்கு.
ஆனால் உண்மையிலேயே செஷன் நடந்தது அப்பா அம்மாவுக்கு. அந்த நீல கலர் மீன் அதான் அவங்களுக்கு. அவங்க கடைசியாக கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சார், சரியாயிட்டான் சார் அப்படின்னு. அதாவது டீனேஜும் இல்லை, காலேஜும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பருவம். அதனால் இந்த எக்ஸசைஸ் அவருக்கு போதுமானது, சொன்னால் புரிஞ்சிடுது. கடைசியாக கிளம்பும்போது கேட்டேன். அப்புறம் போகிற வழியில் இடது கை பக்கம் ஒரு குளம் இருக்குது சார். வேண்டாம் சார், வயலட் கலரில் ஒரு மீன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன் ஜமுனாடி. ஆமாம், அந்த வீட்டில் அந்த இந்த சாமி வச்சுருக்கீங்களா, குபேர சாமி வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். அதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். இது இடது கை பக்கம் இருக்கிற குளத்தில் இந்த வயலட் கலர் மீனை பார்த்துட்டிங்கன்னா கோடி கோடியாக வரும். வேண்டாம் சார், நான் உழைச்சே முன்னேறிக்கிறேன் சார். பார்ப்போம் யார் யாரெல்லாம் பேப்பரை எரிக்க ரெடியாகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன புத்தகம், என்ன ஆடியோ? ஐ எம் மலாலா, பாகிஸ்தான். அதாவது எனக்கு இந்த மலாலான்ற புத்தகத்தை ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னா, கல்வி தான் சார் மூட நம்பிக்கையை தூக்கி எறியும். கல்வி சரியா இல்லையான்றது ஒரு பக்கம், அதை போய் இதில் குழப்ப வேண்டாம். ஆனால் கல்வின்னு இப்போ கொடுக்கப்படுற எந்த ஒரு கல்வியும் மூட நம்பிக்கையை வெளியில் தள்ளும். அந்த கல்வியை கற்றுக்கணுன்றதுக்காக காதை உரசிட்டு குண்டு பாய்ந்த போதும் பள்ளிக்கு சென்ற பெண்மணி தான் மலாலா. அவங்களுடைய புத்தகம் நிச்சயமாக எனக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் படிக்கிறத விட பேரண்ட்ஸ் என்னமோ படிக்கணும்னு தோணுது எனக்கு அந்த புத்தகத்தை. ஆமாம், ஏன்னா படிப்பு இவ்வளோ ஒரு பெண் படித்தே ஆகணும்னு, அதாவது படிக்கவே கூடாதுன்னு சொல்கிற இடத்துல ஒரு அப்பா என் பொண்ணை படிக்க வச்சே ஆவேன் அப்படின்ற அப்பாவும் படித்தே ஆவேன் அப்படின்ற பொண்ணும், அதுதான் அந்த புத்தகம். அதே மாதிரி நாம் இப்போ இன்டர்வியூ சொல்கிறோம், அதே மாதிரி மலாலாவோட இன்டர்வியூ, எனி இன்டர்வியூ. ஆனால் இந்த புத்தகம் வெளியில் பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூவை கேட்கும்போது அந்த பெண்மணி எவ்வளவு முக்கியம். இன்னும் சரியாக சொல்லணுன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, ஐ திங்க் பீஸ்க்கான ஒரு விருது. அந்த விருது ஃபங்க்ஷனில் அவங்க பேசுனது இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போ ஒன்றாவீங்க, அதாவது ஒன்றாவீங்கன்னா நாடு இல்லை, 2 பிரதமர்களும் ஒன்றாக பேசி சிரித்து அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டு தான் அவங்க அந்த இதை உரையை தொடங்குவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு எது உதவி பண்ணுச்சுன்னா படிப்பு. இப்போ அதே ஊரில் இருந்த இவங்க வயசில் இருந்த எல்லா பெண்களும் படித்தாங்களா? படிக்கல. அப்போ அவங்கெல்லாம் இந்த கேள்வியை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க அநேகமாக நமக்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தங்க வேற ஒன்று கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் எப்போ பழைய மாதிரி இருக்க போகிறோம்? நான் வாகா பார்டருக்கு போயிருந்தேன். இந்த முள்வேலி இருக்கும், முள்வேலிக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா. இந்த முள்வேலி அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியான்னும் போது நம்ம ஆளுங்க, நம்ம அந்த கிராஸ் பண்ணுற ஆளுங்க ஒவ்வொருத்தனுக்கும் மனநிலை தானே சார். ஒருத்தன் அந்த கம்பி வழியாக அந்த பாகிஸ்தான் பண்ண தொட்டுட்டேன், இன்னொருத்தன் யாரும் பார்க்காதப்போ அந்த பக்கமாக அப்படிலாம் இருக்காங்க, அந்த பக்கமாக போய் யூரின் பாஸ் பண்ணுறான் பாகிஸ்தான் அப்படின்னா. எப்படி, அதாவது அந்த மண் பாகிஸ்தான் எழுதியிருக்கா, இந்தியான்னு எழுதியிருக்கா? மண்ணுக்கு பேரே கிடையாது. வச்சது நாம், குறுக்க கம்பி கட்டினது நாம், எதிர்ப்புணர்வை வளர்க்கறது நாம் அல்லது அவங்க. ஏதோ இந்த மனிதர்கள் தானே அதை செய்கிறோம். இந்த உணர்வு இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணுறாருன்றால அந்த உணர்வு இருக்குல்ல, படித்தா வராது சார், படித்தா வராது. அப்புறம் படித்தா வராதுன்னா அப்போ படித்தவங்களாம் கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தமா சார்னா? படிக்கிறது புரிஞ்சு படித்தா வராது. பாஸ் பண்ணி நான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன்னு அது படித்த ஆளுங்க அப்படியா இருக்காங்க? அதுக்கு தகுந்த மாதிரியா இருக்காங்க? இல்லை. அப்போ எதுக்காக படிக்கிறோம்? படிப்புன்னா என்ன? ஏன் ஸ்கூலில் யூனிஃபார்ம் வச்சோம்? எல்லாரும் நீ யாரா வேணா இரு, இங்கே ஒன்று முதல்ல இது புரியுதா நமக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே பெரிய ஆளுன்றான்,
படிக்காதவனை பார்த்து படித்தவன் நான் அப்படின்னு பேசும்போதே அந்த யூனிஃபார்ம் பற்றி நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அல்லது இந்த யூனிஃபார்மையே நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சு போடல. அது நீ யாராக இருந்தாலும் பார்வையில் ஒன்றாயிரு. அதுதான் சொன்னது. அது பார்வையில் எல்லாம் சமம். இங்கே ஒரே மாதிரி இல்லை. பார்வையில் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பழக்க வழக்கம் வேறு வேறு. ஆனால் பார்வையில் ஒன்றாயிரு. ஓகே, அதுதான். நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.